Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், நான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் ரெஸ்ட்ரிக்ஷன் பாய் சாப்டர் 5 and 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம், மறக்காம பார்த்துட்டு வந்துங்க. ஆக்சுவலாக எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு, நான் படிக்காமல் உங்களுக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்காக ஒரு லைக் போட்டிருக்கேன். நான் இந்த சாப்டரோட கொஞ்சம் அடுத்த மாதம் வந்து மொத்தமாக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ திரும்பி கேட்காதீங்க, நீங்கள் கேட்க எனக்கு கஸ்டமருக்கு போட முடியலன்னு. ஸோ தயவுசெய்து கேட்காதீங்க, அதுக்குள்ளே கவரில் போட்டுறாதீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஓப்பனிங்கில் வந்து சாங் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து ஸ்கூலா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் அது போக என்னோட அக்காவும் இன்றைக்கி வர லேட் ஆயிடுவாங்க, ஸோ நானும் இருக்க மாட்டேன், எங்கள் அக்காவும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் தான் இந்த வீட்டை பார்க்கணும் ஹீரோ பையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஈவினிங் ஆயிருமா, அப்புறம் நான் தனியாக இருக்கணுமா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, ஆமாம்மா எங்கள் அக்காவுக்கும் ரொம்ப வேலை இருக்குது, அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு சாங் வந்து டாட்டா காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, ஸ்கூல்னா ரொம்ப ஜாலியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் வந்து சாங் வெளியே போகும்போது அங்கிட்டு பார்த்தா நம்ம ஃப்ரைஸ் வந்து அந்த கதவை பிடிச்சி அந்த நெகத்தை வச்சு பரண்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. சரி நான் அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து சாங் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டாக்கு பார்க்குறாங்க. ஃப்ரைஸ் என்னாச்சு உனக்கு, ஃப்ரைஸ் என்னாச்சு அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஃப்ரைஸ் அதெல்லாம் கேட்காம அந்த இடத்துல விட்டு வெளியே போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே சாங் வந்து இவனை பார்த்தா ஹர்ட் ஆன மாதிரி தெரியல, ஒருவேளை இவன் போராக இருக்கணும், வீட்டுக்குள்ளேயே இருக்கனால இவனுக்கு போர் அடிக்கிறது போல், அப்போனா இவனை எப்படி நான் என் கூட கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு வந்து சாங் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பெசம் நான் வேணா அவனை வெளியே வாக் கூட்டிகிட்டு போவா அப்படின்னு கேட்கும்போது அப்போ சாங் வந்து உங்களால் முடியுமா, ஏன்னா வெளியே ரொம்ப டேஞ்சரஸான பீப்புள் இருக்காங்கன்னு சொன்னீங்களே, நீங்கள் எப்படி அப்படின்னு வந்து சாங் கொஞ்சம் குழப்பமாக இருக்காங்க, கொஞ்சம் பயமாக இருக்காங்க, ஹீரோ வெளியே தனியாக அனுப்பணுமான்னு. அப்போ நம்ம ஹீரோ வந்து இல்லை கவலைப்படாதீங்க, இப்போ தான் வந்து யாரும் என்னால் ரெகனைஸ் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு என்னோட முகம் எல்லாமே வந்துருச்சு, அது ஸ்கெலிட்டனாக இருந்தால் மேபி அப்படி சொல்லலாம், ஆனால் இப்போ யாரும் வந்து என்னை ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ சாங் வந்து ஆமாம் அப்போனா ரிலீஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேஷ் ஒன்று இருக்குது, அதாவது இந்த காலர் இருக்கும்போது அதை சொல்கிறாங்க, அதை வந்து நீங்கள் அந்த டாக்கு போட்டுட்டு நம்ம ஃப்ரைஸ்க்கு போட்டுட்டு அதை வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். சாங் வெளியே போகும்போது நம்ம ஹீரோ லேஸா ஸ்லாஷ் ஆச்சு என்னது எதை காலரா அப்படின்னா என்னது அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு இந்த அவுட்டர் உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது, ஸோ அதனால் அவன் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ கொஞ்சம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ எப்படியே மேனேஜ் பண்ணி அந்த லேஷை போட்டுட்டான். பட் அந்த ஃப்ரைஸுக்கு வந்து அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டு உருண்டுக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அந்த நேரத்தில் அப்போ இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்ரைஸ் வந்து சும்மா விடாமல் அதை சுற்றிக்கிட்டு அதை பிடிச்சி கடின்னு கடிச்சிக்கிட்டு இருக்கு. உனக்கு ஒரு வேளை அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்போ வந்து அது கத்திக்கிட்டே இருக்கான்னு. அப்போ நீ ரொம்ப சுத்தாது, அது வந்து உனக்கு ரொம்ப நெருக்கம் அப்படின்னு ஒருவேளை அவனுக்கு நான் கழுத்தில் போட்டனால அவனுக்கு ரொம்ப அது டைட்டாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஐயோ இது இவ்வளோ ஹர்ட் ஆச்சுன்னா நான் எதுக்கு அப்படி பண்ணேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுல்ல, ஐயோ இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு ஹீரோ வந்து கவலையாக இருக்கான். ஏன்னா எனக்கு என்னையும் வந்து இப்படி தானே கட்டி போட்டு அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, அதே மாதிரி தான் எனக்கு இவனுக்கும் ரொம்ப வலிக்கும், ஐயோ எனக்கு வேறு வாய்ப்பு தெரில, ஆனால் இவனை வந்து கட்டாமல் இருந்தால் இவன் எங்கேயாச்சும் போயிட்டு ஏதாச்சும் வேலை பார்த்தா என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ வந்து பயந்துக்கிட்டு இருக்கான். சரி ஃப்ரைஸ் என்னையை மன்னிச்சிடறா, இது இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு ரியாலிட்டிக்கு வந்து பார்த்தா ஃப்ரைஸை காணோம்னா நம்ம ஹீரோக்கு எங்கே போட அவன் வந்து ஹீரோ கத்துறான். அப்போ அந்த இடத்துல ஃப்ரைஸு எங்கடா போட அவன் வந்து வேகமாக ஓடி வந்துக்கிட்டே இருக்கு, அக்கம் பக்கத்தில் கத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், ஃப்ரைஸு எங்கடா போட அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட கண்ணு மூக்கு வாயிலேருந்து அப்படியே தண்ணியாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதான் போன சாப்டரில் எண்டிங்காக இருந்திருக்கும். அப்போ நம்ம ஹீரோ வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஃப்ரைஸ் எங்கே இருக்கு, ஃப்ரைஸ் ஆன்சர் பண்ணு ஃப்ரைஸ் அப்படின்னு வந்து ஹீரோ கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அக்கம் பக்கத்தில் மற்றவங்களாம் வந்து என்னாச்சு யாருப்பா இவன் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஃப்ரைஸ் இதுக்குள்ளே இருக்கியா அப்படின்னு குப்பை தொட்டியை பார்க்குறேன். ஃப்ரைஸ் இது கடலில் இருக்கியா, பார்த்தா ரெண்டு எலிதான் இருக்குது, ஃப்ரைஸ் இதுக்குள்ளே யாச்சும் இருக்கியா அப்படின்னு உள்ளே பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ரைஸ் எங்கேயும் காணல. ஐயோ இப்போ ஃப்ரைஸ் எங்கே இருக்கா, நான் எப்படி அவனை காப்பாற்றுறது, ஒருவேளை அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, திடீர்னு ஏதாச்சும் ஒரு கார் வந்து அவனுக்கு இடிச்சிருச்சுன்னா, இல்லைனா யாராச்சும் வந்து அவனை வந்து பிடிச்சி ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா ஐயோ நான் என்ன பண்ணுறது, நான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், ஆனால் ஒரு நாளைக்குள்ளே இவனை எப்படி விட்டுட்டேனே அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து அழுதுகிட்டு இருக்கான். அந்த நேரத்தை அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. பார்த்தா அந்த இடத்துல கிரவுண்டில் வந்து சில பசங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ஸ்கூலா அப்படி பார்க்கும்போது அங்கே தான் ஃப்ரைஸ் இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்துட்டேன் ஃப்ரைஸு அங்கே தான் இருக்கியா, இல்லை நான் வரேன், உன்னை வந்து எப்படியாச்சும் பிடிக்கிறேன், நீங்கள் வந்தது காரணம் ஒருவேளை அந்த சாங்கோட ஸ்மெல் மூலமாக வந்திருப்பா போல, இருந்தாலும் பரவாயில்ல உன்னை இங்கே தான் அப்படியே அழகாக தூக்கிட்டு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பிடி சார் வந்து கழுத்தை சுரிஞ்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அப்போ அந்த பிடி சார் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வேகமாக போயிட்டேன். எப்படி இவன் இவ்வளோ வேகமாக போனா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல. ஃப்ரைஸ் எனக்கா வெயிட் பண்ணல கூட வந்து பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தா எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குன்னு பாருங்க. பட் நம்ம ஹீரோக்கு அங்கேருந்து அக்யூரேட்டாக தெரியுது யார் எங்கே இருக்காங்கன்னு. ஸோ இது நம்ம ஹீரோட ஒரு சூப்பர் டியூரபிள் சூப்பர் விஷன் எல்லாமே வச்சுக்கலாம். நம்ம ஹீரோ வந்து எல்லாத்துலையும் பீக்காக இருக்கான். அப்போ அந்த இடத்துல பார்த்தா ஒரு சீனரியை காமிக்கிறாங்க. பாதி பேர் ஃபுட்பால் விளாட்றாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் ஃபோனில் கேம்ஸ் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து வா எல்லோரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, அது அவங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஸ்கூல்னால் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு ஹீரோ வந்து அந்த மரத்துக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படின்னு அங்கிட்டு பார்க்கும்போது 3 பேர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பேசுகிறாங்கன்னா, ஹார்ட் மியூட்டேஷனை வந்து இந்த லேப்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்போ பேசுகிறானோ. அப்போ ஹார்ட் மியூட்டேஷன் வந்து இந்த லேப்லேருந்து வருதா அப்படின்னு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான். இன்னொருத்தன் வேணா பேசுகிறான்னா, ஆமாண்டா அதெல்லாம் எதுவும் ரூமர்ஸா, ஆனால் உண்மையான கதை அப்படி இருக்கலாம் போல். இதில் இன்னொன்று விஷயம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணாத அந்த மியூட்டேஷன் ஹார்ட் இருக்குல்ல, அதை நம்ம வந்து காட்டி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து 1 மில்லியன் வான் கிடைக்குமா. 1 மில்லியனா 1 கோடின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஹார்ட் வச்சுருக்கவங்க வந்து கிரிமினல் வேலை கூட பண்ணலாமா. அதனால வந்து நம்ம அவங்கள பிடிச்சோம்னா இவ்வளோ மணி நம்ம கவர்மெண்ட் தராங்களாம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, நம்ம மட்டும் அந்த மியூட்டேஷனை பிடிச்சோம்னா நம்மளுக்கு ஒரு ஜாக்பாட் தெரியுமா, நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே இருந்துக்கலாம், ஆனால் என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து இப்படி தான் வெளியில் இருக்க மக்கள்லாம் வந்து ஹார்ட் மியூட்டேஷனை பற்றி இப்படி நினைக்கிறாங்களா அப்படின்னு ஹீரோ வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருக்கேன், நம்ம போனால் மாட்டிப்போமான்னு. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த இடத்துல ஃப்ரைஸை கூட்டிகிட்டு எவ்வளோ வேகமாக போக முடியுமோ யார் கண்ணையும் படாமல் போகணும் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா ஃப்ரைஸ் வேறு இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டுபிடிச்சிட்டா ஃப்ரைஸ் இரா உன்னை பிடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரைஸ் நேராக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா யாரை வந்து டான்ஸ் சேலஞ்சுன்னு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கா அப்படின்னு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இது ஏதோ டிக்டாக் குரூப் போல். அப்போ வந்து அவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் ரொம்ப அமேசிங் மின்ஜென்ஜோ, நீங்கள் ரொம்ப கிரேஸியாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு வந்து பின்னாடி இருக்க 2 லேடிஸும் நடுவில் இருக்க லேடியை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம்மா பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கைஸ் என்ன பேசுகிறீங்க, நான் தான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு தெரியுமே, எதுக்கு இவ்வளோ புகழ்றீங்க அப்படின்னு அந்த பொண்ணு மிங்ஜோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஃப்ரைஸ் வந்து வந்துட்டு இருக்கிறத வந்து அந்த 3 பெண்களும் பார்க்குறாங்க. என்னது யார்ப்பா இந்த குட்டி, இது என்ன குட்டி பப்பியில் வந்திருக்கு அப்படின்னு 3 பேர் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மிஞ்சோ வந்து அந்த பப்பியை தூக்கி வச்சுட்டு இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, உங்கள் அம்மா எங்கே தனியாக வந்துட்டியா அப்படின்னு அந்த பப்பியை பிடிச்சி நல்லா நசுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவங்க அந்த பப்பியோட ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓகே இதை வச்சு ஒரு வீடியோ எடுப்போம், இந்த பப்பி தான் இன்றைக்கி நம்மளுக்கு செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தப்ப இந்த பப்பி அப்படின்னு வீடியோ எடுக்கும்போது பின்னாடி இந்த ஒரு உருவம் அப்படின்னு பார்க்குது. அதை பார்த்தோன்னே எல்லாரும் அது ஏதோ ஸ்டாக்கரா யார் பாவே நம்மளை ஃபிலிம் எடுக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு யாரோ பின்னாடி வந்து எல்லாரும் பயப்படுவாங்களா அந்த மாதிரி பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து திரும்பி மரத்துக்கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்களை பயமுத்தணும் இல்லை அந்த மாதிரி பண்ணணும் அப்படிலாம் நான் எதுவும் நினைக்கல, அது நான் வந்து அந்த ஃப்ரைஸை நீங்கள் பிடிச்சிருந்தீங்களா அதுக்கு தான் வந்தேன் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த 3 லேடிஸுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கிறேன், யார்ப்பா இந்த ஹேண்ட்ஸமு அப்படின்னு எல்லோரும் வந்து நம்ம ஹீரோவை அப்படியே வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவனோட யூனிஃபார்ம் வச்சு பார்த்தா, அந்த கலர் வச்சு பார்த்தா இவனை ஏதோ ஃபஸ்ட் இயர் போல் அப்படின்னு வந்து எல்லோரும் ஒரு கன்க்ளூஷன் வராங்க. ஆக்சுவலாக வந்து அது ஹீரோட ட்ரெஸ்ஸே கிடையாது, அது சாங்கோட ட்ரெஸ்ஸு. ஏதாச்சும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டோ இவனை பார்த்தா அப்படி தான் இருக்குது, ஏன்னா வந்து இந்த நேரத்தில் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டாக தானே இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஏதாச்சும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நான் அதுக்குள்ளே வந்துட்டேன்னா அப்படின்னு ஹீரோ வந்து கொஞ்சம் தயங்கி கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் இப்போ தான் வந்து அந்த டிக்டாக்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வேணால் வரீங்களா, என்ன சொல்கிறீங்க, நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களை இப்போ தான் பார்த்துருக்கோம், ஸோ ஃபஸ்ட் இயர் நினைக்கிறேன், நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, எங்களோட வரீங்களா வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு வந்து 2 பெண்களும் கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து இல்லை என்னால் வீடியோக்குள்ளெல்லாம் வர முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோ வந்து அவனோட ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அதான். அப்போ அந்த சைடு வந்து இன்னொன்று பொண்ணு வந்து உங்களோட இன்ஸ்டா ஐடி தரீங்களா, நான் உங்களை டேக் பண்ணி விட்றேன் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து அந்த மிங்ஜாங் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க கையில் வந்து ஃப்ரைஸை பிடிச்சிக்கிட்டு. அப்போ பக்கத்தில் இருக்க மற்ற 2 லேடிஸ் வந்து பாத்தியா பார்த்தோன்னே இந்த மிங்ஜோ வந்து அவளோட இன்ஸ்டா ஐடி யாருக்கும் கொடுத்ததில்ல, இப்போ நான் ஒரு புது பையனுக்கு கொடுக்குறான், ஆமாம்மா நானும் அப்படி தாங்க பார்த்தேன், இவன் எப்படி இப்படிலாம் கொடுக்குறான் அப்படின்னு 2 பேர் ஷாக் ஆகி இவன் வந்து அது போக மிங்ஜோ வந்து சீக்கிரமாக 100K ஃபாலோவர்ஸ் வர போகிறாலாம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு தான் இன்ஸ்டாகிராம்னா என்ன தெரியாது, இன்ஸ்டாவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் நான் உங்களை டேக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு வந்து இந்த மிங்ஜோ என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்கா, அதனால் வந்து இவன் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தான், இவன் க்யூட்டாக வேறு இருக்கா, ஸோ இவனை கண்டிப்பாக நம்ம பிடிச்சி வச்சுப்போம் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு தான் எதுவும் தெரியாதுல்ல. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரி எதுவும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்க அந்த பொண்ணுக்கு ஒரு நோஸ் கட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கை நடுங்கிறதுலே தெரியும், ப்ளஸ் நம்ம ஃப்ரைஸை பிடிச்சி அப்படியே டைட்டாக பிடிச்சி அமுக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஜென்டிலாக
நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப அப்ரிசியேஷன் பண்ணுறேன். ஆனால் நான் இப்போ இந்த இடத்த விட்டு போனோம். ஸோ நான் உங்களை வந்து ஹர்ட் பண்ணுன்னு சொல்ல ஆக்சுவலாக அந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே வந்து அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. அப்போ பின்னாடி இருக்க மற்ற 2 பொண்ணும் பாத்தியா வெஞ்சோ வந்து ரிஜெக்ட் ஆகிட்டான். ஆமாம் இந்த மாதிரிலாம் யாராச்சும் எதிர்பார்த்தாங்களா? இந்த மாதிரி அவளே வந்து இன்ஸ்டா ஐடியா கொடுத்துட்டு அவளே வந்து மொக்க வாங்கிட்டாலே அப்படின்னு வந்து 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மிங்ஜோக்கு அப்படியே மண்டையில் அப்படியே நரம்பு பொட்டைக்குது. நீ வந்து அப்படியே பெரிய ஆளாக வந்து போர்ட்ரேட் பண்ணுறியா, நான் அவன்கிட்ட கெஞ்சுவே நினைக்கியா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஈகோ ட்ரிகர் ஆகுது. அதில் நம்ம ஹீரோக்கு தான் எதுவுமே கிடையாது. சீரியஸாக நம்பவே முடியல. இவனை போய் நான் டாக் பண்ண நினச்சேன், என் மூக்கை தான் உடச்சிட்டான் அப்படின்னு வந்து அந்த சைடு வந்து அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோக்கு தான் அவன் டாக் கிடச்சிருச்சு. ஓகே நான் இவனை எடுத்துகிட்டு போகிறேன், நான் உங்கள்கிட்ட அப்புறமா வந்து பேசுகிறேன் பாய் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுறேன், நான் இனிமேல் அவனை எங்கேயுமே விட மாட்டேன் அப்படின்னு அந்த டாகை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டாக் வந்து நம்ம ஹீரோ நக்கிட்டு இருக்கு. இவன் பாரு நம்மளை கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னு வந்து மிங்ஜோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல யாரோ கொடூரமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு இவன் இருக்கானே அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு வந்து ஹீரோ வந்து அந்த பொண்ணுங்க கேங்கோட இருக்கிறத பார்த்துட்டு இவன் எங்கேருந்து வந்தான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மஞ்சள் முடிக்காரன் வந்து என்ன சொல்கிறான்னா, டொங்கு அது உன்னோட க்ரஷ் தானே, அவள் பாரு யாரோட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியுதுடா அப்படின்னு வந்து அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் பேர் வந்து டெங்கு. அவனை பார்த்தியா கையில் ஒரு பப்பியை கொண்டு வந்து மிங்ஜு கிட்ட வந்துட்டு அவன் அப்படியே மனசை வந்து இது பண்ணுறதுக்கு பார்க்குறான், என்ன கவருக்கு வரானா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து அந்த டெங்குக்கு ரொம்ப கடுப்பாக வருது. இவனை நான் இங்கேயும் பார்த்தது இல்லையே, ஒரு வேளை ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டா வந்த உடனே இவன் வேலையை கட்டுறானா, இவன் மட்டும் கையில் கட்டிக்கிட்டு அந்த மிங்ஜு அவ்வளோதான் அவனை அப்படின்னு வந்து அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். டாஸ் இந்த பாலை என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்கும்போது எதுக்கு பால் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த டெங்கு வந்து பாலை அப்படியே கையில் வந்து பிடுங்கலாம். வெயிட் பண்ணி நீ கடைசியாக பண்ணும்போது ஒருத்தனோட மூக்கை உடச்சி இந்த பாலை வச்சு நான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டெங்கு வந்து அதெல்லாம் கேட்காம அந்த ஃபுட்பாலை அப்படியே எத்த போய்கிட்டு இருக்கான். அப்படி அவன் இது எத்திட்டான், அது என்னோட ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் ஃபோர்ஸாக வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அது நேரம் நம்ம ஹீரோ கிட்ட வருது. நம்ம ஹீரோ வந்து அதை நோட்டீஸ் பண்ணுறான். என்னது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பால் வேகமாக வந்து நம்ம ஹீரோட மூஞ்சியில் அடிக்குது. நம்ம ஃப்ரைஸ் வந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்போது அது டேரக்டாக மூஞ்சியில் அடித்து அந்த சைட் பவுன்ஸ் ஆகுதா. மொத்தம் 3 பேர் என்னது இது அப்படின்னு வந்து மூஞ்சியை மறைச்சிக்கிறாங்க. ஆமாம் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு வந்து அந்த எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு வந்து கேட்குறாங்க. இந்த சைடு வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ரத்தம் போயிட்டுருக்கு. இன்னும் உனக்கு ரத்தம் போயிட்டுருக்கு, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அங்கேருந்து டெங்கு வந்து என்னை மன்னிச்சிடுங்க, அந்த பால் வந்து தெரியாமல் இங்கே வந்துருச்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து அந்த டெங்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக எவ்வளோ தைரியம் நீ இப்படிலாம் ஹர்ட் பண்ணலாமா மற்றவங்கள அப்படின்னு வந்து மிஞ்சு வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்து டெங்கு வந்து சாரி அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த தடவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு ஒரு வாய்ஸு. இங்கே டெங்கு என்னன்னு பார்க்கும்போது நீ வந்து இந்த பப்பியை ஹர்ட் பண்ணியிருப்ப தெரியுமா, அப்பாலஜைஸ் பண்ணு அப்படின்னு ஹீரோ வந்து மூஞ்சி டெரராக வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த சைடு பார்த்தா அந்த ஃப்ரைஸ் வந்து ரொம்ப கடுப்பாய் அப்படின்னு வந்து கடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த சைடு வந்து அதை பார்த்தோன்னே அந்த டெங்கு வந்து உனக்கு 2 மூக்கில் அது ரத்தம் வருது அப்படின்னு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சைடு ஐயோ நான் வந்து மிஞ்சி முன்னாடி இப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் வந்து ஒரு நல்ல பையனாக அவனுக்கு முன்னாடி தான் நிற்கணும், அதனால் நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு வந்து உடனே அவன் வாயை மூடிக்கிறான். அப்படி மூடிட்டு டியூட் சாரிப்பா மூஞ்சியில் இப்படி அடிப்பட்டதுக்கு, ஆக்சுவலாக வந்து நான் எதிர்பார்க்கல, உனக்கு மூக்கில் எலும்பு உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம வேணால் நர்ஸ் ஆஃபீஸுக்கு போகலாமா அப்படின்னு வந்து ரொம்ப அப்பாவியாக, அதாவது அவன் முன்னாடி வந்து நல்ல விஷயம் அதாவது அவன் முன்னாடி நல்லவனாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டெங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரைஸ் தான் ஹர்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, அடுத்ததாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளாடுங்க அப்படின்னு சொல்லும்போது பாருவேன் மூக்கிலேருந்து ரத்தம் வந்துட்டு அப்படியே ஏதோ பெரிய ஆள் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான், வெளியே காமிக்க மாட்டான் அப்படின்னு மற்றவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சரி டெங்கு வந்து சரி என்னோட தப்பு தான், டாக்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரிசியஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து டெங்கு சொல்லும்போது அப்போ நீங்கள் அப்பாலஜைஸ் பண்ணுறீங்களா, சரி அப்போனா அது ஓகே தான் அப்போ நம்ம ஹீரோ வந்து நார்மல் மூடாக மாறிடுறான். சரி அப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன், ஃப்ரைஸ் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து ஃப்ரைஸை கையில் தூக்கி வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த ஹெல்ல முடிக்காரன் வந்து அவன் யாருப்பா அவன் சும்மா டெங்கு வந்து அசால்ட்டாக போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டெங்குக்கு கோவம் வருது, வாய மூடு என்னை பற்றி எதுவும் பேசாத, அதாவது இதை ஏற்றி விடுவாங்க 4 பேர் அந்த மாதிரி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. டெங்கு வந்து டாஸ் அவன் எந்த கிளாஸ்லேருந்து வந்திருக்கான்னு பாரு, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது டாஸ் வந்து அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த சைடு நம்ம ஹீரோ வந்து ஜாலியாக போய்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த சைடு நம்ம ஹீரோ வந்து நல்ல வேலை ஃப்ரைஸ் உனக்கு ஒன்றும் ஆகலை, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து டாக்டர் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஆனால் உனக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா உன்னால தான் இந்த மாதிரி ஸ்கூலை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு, இந்த ஸ்கூல் நல்லா தான் இருக்குது, அது போக என்னோட ஏஜில் இருக்கவங்க எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுலேயும் அது ஜாலியாக தான் இருந்துச்சு, என்னாலேயும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டே போயிட்டுருக்கான்.
அப்போ அந்த இடத்துல இருந்து ஹே படி அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. நம்ம ஹீரோ திரும்பி பார்க்க அந்த இடத்துல பார்த்தா அந்த டெங்கு தான். சாரிப்பா முன்னாடி நடந்ததுக்கு அப்படின்னு வந்து ஹீரோட தோளில் வந்து கை போட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே படியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நம்மளாம் ஒரே ஏச்சு தானே, அப்படின்னா நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு வந்து டெங்கு சொல்கிறான். அப்போ என்னது அப்படின்னு ஹீரோ வந்து ஆச்சரியப்படுறான். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பற்றி வேணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பால, இப்போ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது ஆச்சரியப்படும்போது நான் ரொம்ப எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது இந்த மாதிரி பால் வந்து மூஞ்சியில் அடித்ததுக்கு, ஆனால் நான் வேணா எனக்கு கொஞ்சம் பிரெட் வாங்கி தரவா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு பிரெட்டா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோட இமேஜினேஷன் இந்த பிரெட்டெல்லாம் இருக்குல்ல, அதை இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சாப்பாடெலாம் சாப்பிட்றான். ஸோ டேஸ்ட்டாக இருக்கும்ல, அப்படின்னு நீங்கள் உண்மையாக எங்களுக்கு பிரெட் வாங்கி தரப்படியா உண்மையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா அதில் என்ன இருக்குது, உனக்கு நான் பிரெட் வாங்கி தரேன் அப்படின்னு வந்து டெங்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாங்கி அப்போனா என்னோடய ஃப்ரைஸுக்கும் வாங்கி தர முடியுமா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்குறான். கண்டிப்பாக அவனுக்கும் சேர்த்தே வாங்கி தரேன், நீ எங்கள் கூட வந்தால் போதும். அது போக நீ ரொம்ப பசியில் இருக்க போல் பொண்ணுங்க முன்னாடி ரொம்ப கூலாக இருக்கிற மாதிரி வேறு பண்ணிக்கிட்டு இருக்க, சரி உனக்கு நான் பிரெட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு புள்ள என்ன இவன் மாற்றி எதோ பேசுகிறான் அப்படின்னு அந்த இடத்துல யாரோ காலை வச்சு ஒரே எத்து நம்ம ஹீரோ அப்படியே முன்னாடி போய் விழுக போகிறான். ஆன்னு கத்துறான். அந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அப்படியே கீழே விழுகும்போது கையில் வந்து ஃப்ரைஸை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கான். என்னால் நம்ப முடியல, இந்த பைத்தியத்தை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ பார்க்கும்போது ஹீரோக்கும் முன்னாடி அந்த கேங்கு மாதிரி எல்லோரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னடா வெறும் துண்டு பிரெட்டை கொடுக்குறேன்னு சொன்னால் பின்னாடி நாய் மாதிரி வந்துட்டான், இவன் யார் அப்படின்னு வந்து எல்லோரும் வந்து ஹீரோவை வந்து பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு ஹீரோ வந்து புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு தக்கு மாதிரி நம்ம ஹீரோ வந்து இந்த தக்கு கிட்ட மாட்டிக்கிட்டான். ஐ மீன் அந்த காலேஜில் இருப்பாங்களா அந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டான். ஸோ இதுக்கடுத்து என்ன நடக்குது நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் இந்த மாதிரி டாக்கு வந்து இன்னும் ஒரு பெத்தட்டிக் லூஸராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைட் டாக்குக்கு இன்னும் கடுப்பு வருது. ஏன்னா இவ்வளோ பண்ணுற அமைதியாக இருக்க, ஏதோ பெரிய இவன் மாதிரி இருக்க அப்படின்னு வந்து டாக்கு ரொம்ப கடுப்பை கத்திக்கிட்டு இருக்கான். அது நம்ம ஹீரோ கேட்டுட்டு பெரிய மதி நடிச்சுக்கிட்டு இருக்கேனா அப்படின்னா அப்படின்னு வந்து ஹீரோ அப்பாவே கேட்குறானே, நடிக்காதரா நீ போய் அந்த பொண்ணுகிட்ட வந்து நாய்க்குட்டியை காமிச்சு பெரிய ஆள் ஆக்கிரம் தானே பார்க்குற, அவளை அப்படியே வலையில் போடணும் தானே நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து டாக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியலை. ஆளையும் மூஞ்சியும் பாரு, ஒரு அடியில் அடித்தா அப்படியே சுருண்டு விழுந்துருவேன், நீ எவ்வளோ தைரியம் தான் என் காசுக்கிட்ட நீ வந்து பேசுவ அப்படின்னு வந்து டாக்கியூ கத்திக்கிட்டு இருக்கான். அது போக ரொம்ப டஃப்பாக ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத, சும்மா வந்து நார்மலாக இரு, என்ன நீ என்னை காண்டி ஏற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து டாக்கியூ கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கா, ஆனால் நம்ம ஹீரோட ஃப்ரைஸ் வந்து சும்மா இல்லாமல் என் ஓனரை பற்றி கத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு அது கத்திக்கிட்டு இருக்கு. அப்போது டக்கிக்கு பின்னாடி இருக்க மற்றவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டக்கியூ கொஞ்சம் ஈஸியாக போடா, அவன் பாரு அவன் ரொம்ப பயந்துட போகிறான் அப்படின்னு வந்து அந்த மிலிட்ரி கலரில் இருக்கிற ட்ரெஸ்ஸுக்காரன் சொல்லிகிட்டு இருக்கா சிகரெட் அடிச்சுக்கிட்டு. அப்படியே அவனுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு ஹூட்டிக்காரன் என்ன சொல்கிறான்னா, டே அவனை அடிச்சிடாதரா, பாரா ஏதோ எலும்பு தோலுமா இருக்கான், நீ லைட்டாக அடிச்சிட்டானா மொத்தமாக உடஞ்சிரு போலே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டர்க்கிக்கு அதெல்லாம் காதில் விழுகலை. பாஸ்டர் நான் உன்னை விட மாட்டேன், நான் கண்டிப்பாக நடிப்பேன்டா அப்படின்னு வந்து டர்க்கி வந்து கடுப்பை கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னான், ஆனால் இப்போ என்ன என் கூட சண்டை பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், ஒன்றுமே புரியலையே. அப்போ நம்ம ஹீரோ வந்து சாரி நான் வந்து உன்னை அன்கம்ஃபர்டபுள் பண்ணதுக்கு நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோ வந்து திரும்பி அப்படியே போய்கிட்டு இருக்கான். இதை பார்த்த டர்க்கிக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மற்ற டக்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி வந்துக்கிட்டு நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த இடத்த விட்டு போக முடியும்னு நினச்சியா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். பின்னாடி இன்னொருத்தர் வந்து நம்பவே முடியலடா, அப்படியே ஏதோ பெரிய ஆள் மாதிரி நடிச்சுக்கிட்டு எனக்கு எந்த சண்டே வேலைன்னு போகிற மாதிரி இருக்கான், இவன் ஏதோ நம்மளை எல்லாத்தையும் அடிச்சிட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இங்கே பாருங்கள் என்னோடய ஃப்ரைஸ் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கு, ஒழுங்கா நகருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு ஃப்ரைஸ் வந்து கத்திக்கிட்டு இருக்கு. என்னடா ஃப்ரைஸ்ன்னு கத்திக்கிட்டு இருக்க, ஏதோ ஒரு கேவலமான ஹைப்ரிடை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நாய் பொஞ்சிக்கிட்டு இருக்க, அதுவும் அதுக்கு ஒரு டிசிப்ளின் கூட இல்லை, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களை பார்த்து அது குலைக்குது, அதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த குட்டிக்காரை வந்து நம்ம ஹீரோட டாக் அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோ அடித்தா கூட அமைதியாக இருப்பான், ஆனால் டாக் அடிக்க வந்தா சும்மா இருப்பான். நான் கையை வச்சு ஒரே அட்டாக் தான். நம்ம ஹீரோ அவ்வளோலாம் ஸ்ட்ரெயின் பண்ணல, அந்த இதுலேயே அவன் அப்படியே ரத்தத்தோடு அப்படியே பறந்து போய் கீழே விழுந்து மட்டை அது அப்படியே ஃப்ளையிங்கில் வந்து தரையில் விழுந்துட்டு அவனால் பேச முடியல, அவன் உடம்பு நடுங்குது, என்ன நடக்குதுன்னு தெரியல. எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க, இப்போ என்ன நடந்துச்சு, அவன் எப்போ கிரவுண்டில் விழுந்தான் அப்படின்னு எல்லாம் ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது இந்த சைடு அந்த டக்கியும் என் கண்ணில் என்ன நடக்குதுங்க, எப்படி அவன் பறந்து போனான் அப்படின்னு வந்து ரொம்ப ஆச்சரியமாக பட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற 3 பேர் வந்து என்னடா பண்ணவன், எல்லாரும் முன்னா போய் அடிப்போம் அப்படின்னு வந்து எல்லாரும் அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்காங்க. நீ எங்களோட ஆளை பறக்க வச்சல, இப்போ நாங்கள் உங்களை பறக்க வைக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வராங்க. நம்ம ஹீரோ டெரராக மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட அந்த ஹார்ட் வந்து லைட்டாக ஒரு எனர்ஜி மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அப்படியே 3 பேரையும் ஒரே அடி தான், 3 பேர் அப்படியே அட் அ டைமில் பறந்து போய் விழுந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துருக்க அந்த டர்க்கி வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஆனால் அவன் ஷாக் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஹீரோ அங்கேருந்து ஒரு ஸ்டெப்பு போட்டு டர்க்கி பக்கத்தில் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம டர்க்கி கண்ணை மூடிக்கிட்டான்.
அப்போது நம்ம ஹீரோ அந்த டர்க்கி மூஞ்சிக்கு நேரம் அவன் ஃபிஸ்ட்டை வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய பஞ்சு, அந்த இடத்துல பார்த்தா டர்க்கி ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் ஆயிருக்கான். அவனோட மேலே பார்த்தா அந்த செவுரு அப்படியே மொத்தம் ஒட்டஞ்சு கிராக் ஆகி கிடக்குது. இதை பார்த்தோன்னே அவன் அப்படியே பயப்படுறான். நான் தான் சொன்னேன்ல நிப்பாட்டுங்கன்னு, ஃப்ரைஸ் பயமாக இருக்குன்னு சொன்னால் கேட்க மாட்டிங்களா அப்படி ஹீரோ சொல்லப்போ அந்த சைடு ஃப்ரைஸ் பார்த்தா அப்போ தான் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்குது. யாருக்கிட்ட வாழாட்டுற முடிஞ்ச பாட்டுக்கடா அப்படின்னு வந்து இந்த ஃப்ரைஸ் வந்து தன்னிமிக்க பேசிக்கிட்டு இருக்கு. மற்றவங்களாம் வந்து பயப்படுறாங்க. என்ன செவத்தை எப்பறம் அடித்தான், எப்பறம் செவரு எப்பறம் இதாக இருக்குது, இவன் ஏதோ மான்ஸ்டர், எல்லோரும் ஓடுங்க அப்படி எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே டர்க்கி மட்டும் மாட்டிக்கிட்டு வாய்ப்பே இல்லை, அவன் இப்போ செவத்தை தானே உடைச்சான், இது எப்படி அப்படின்னு வந்து அவனும் பயந்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் வந்து அவ்வளோதான் நம்ம சொல்லி முடிச்சிட்டாங்க, என்னைய கோத்து விட்டுட்டு போயிட்டாங்களே அவங்க அப்படின்னு வந்து டர்க்கி நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல வந்து டர்க்கி வந்து ஐயோ தப்பானவன்ட்ட வந்து மோதிட்டோமோ அப்படின்னு நினச்சா மூத்த வந்து சளியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ உடனே சரண்டர் ஆகிட்டு ஐயா என்னை மடிச்சிருக்கேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து காலிலே விழுந்துட்டான். அப்படி விழுகும்போது அதாவது எனக்கு ஒரு நாய் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நாய் தான், நான் வந்து நாயெல்லாம் அடிக்கவே மாட்டேன், அவங்க தான் வந்து இந்த மாதிரி நாய் அடிக்க வந்தாங்க, பாருங்கள் இங்கே பாருங்கள், இது ஏன் டாக் தான், என் வீட்டில் தான் இருக்குது, பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, க்யூட்டாக தானே இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ டாக் பிடிச்சனால அந்த சிம்பத்தி மூலமாக டர்க்கியை எஸ்கேப் ஆக பார்க்குறான். ஓ அப்போ இவனோட டாக் இருக்குன்னா இப்போ இவன் அவ்வளோ கெட்ட பையன் கிடையாது அப்படின்னு ஹீரோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான். இந்த சைடு பார்த்தா அந்த பப்பி வந்து ரொம்ப அப்படியே எனர்ஜெட்டிக்காக பார்க்குற டர்க்கியை, ஓ உனக்கு நாய் பிடிக்குமா, நானும் நாய் அப்படின்னு நீ நல்ல பையன் தாண்டா அப்படின்னு அந்த டாக் நினச்சிக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு வந்து டர்க்கியை கத்திக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து அந்த ஹீரோட வயிறு அப்படியே கடாப்படான்னு சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணல, ரொம்ப பசிக்குது போல், காலிலேருந்து வேறு ஒன்றும் சாப்பிடலையே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அது அந்த சவுண்டு கேட்டால் அந்த ஃப்ரைஸ் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது இவன் பசியாக இருக்கானா, இவ்வளோ நேரம் வந்து பசியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை இந்த பாஸ்டர் வந்து என்னை மன்னிக்கிறேன்னா சாப்பாடு வாங்கி தரணும்னு சொல்கிறானா, அப்படியே சிம்பாலிக்காக சொல்கிறானோ, என்ன ஒரு இவன் பத்தியா அப்படின்னு வந்து அந்த சைடு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஸ்கூல் ஸ்டோர் அப்படின்னு ஒரு இடத்துக்கிட்ட போய் நம்ம ஹீரோக்கு ரகமாக வந்து இந்த பாக்கெட் ஐட்டமை கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா ஹீரோ சரி அந்த ஃப்ரைஸ் சரி வாயில் வந்து எத்தி உரிக்கிட்டு இருக்கு. நம்ம சாப்பிட போகிறோம், எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அரிச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்காது, டர்க்கி பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். அந்த சரி ஃப்ரைஸுக்கு அப்படின்னு குழச்சிக்கிட்டு இருக்கு. இதில் இந்த ஸ்ட்ராபெரி டேஸ்ட் சூப்பராக இருக்குது, அது இந்த ப்ரெட்டோட செம்மையாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த டர்க்கிக்கு யார் இவன் இவ்வளோ இன்ஸ்டான ஸ்ட்ராங்காக இருக்கான், ஆனால் ஏதோ வந்து ஒரு லூசு பையன் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானே, இவன் யாராக இருக்கும், இவனை என்னால் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலையே அப்படின்னு டர்க்கியும் நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுலேயும் ஒரே ஒரு பஞ்ச் பண்ணலாம், அவன் அப்படியே காற்றுல போய் பறந்து விழுந்தானே, இவன் யார் ஏதாச்சும் பாக்ஸரா, இவன் யாராக இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை ஆனால் அந்த மாதிரி ப்ரோவாக இருந்தானே இந்த மாதிரி எப்படி ஒரு செவுத்தை உடச்சி கிராக் ஆக்க முடியும், நான் இந்த மாதிரி ஒருத்தனை என்னோடய வாழ்க்கையில் பார்த்தது இல்லையே, இவனுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலாக வந்து ட்ரீட்மெண்ட் தான் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டர்க்கி வந்து ஒரு சைடாக வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காமல் ஃப்ரைஸ் இது நல்லா இருக்குல்ல, சாப்பிட்டு சூப்பராக இருக்குது, பார்த்தியா வாயில் போட்டால் மெல்ட் ஆகுது அப்படின்னு வந்து அங்கே நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு வந்து அந்த டர்க்கி வந்து யாருக்கோ கால் பண்ணுறான். ஹலோ பிரதர் யாங்சல் கேட்குது சார், நான் தான் டர்க்கி பேசுகிறேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். டர்க்கி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னது இது புதுசாக கால் பண்ணியிருக்க அப்படின்னு காமிக்கிறாங்களே. இவன் தான் வந்து யாங் சன், ஒரு மாஃபியா கேம், இவன் தான் யாங் சங். அப்போ அந்த சைடு வந்து சார் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுறீங்களா, ஒரு தடவை மட்டும் ஒரு உதவி பண்ணுங்களேன், ஏன்னா நான் மொத்தமாக இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து டர்க்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். மாட்டிக்கிட்டு இருக்கியா, என்னது ஏதோ ஒருத்தன் வந்து உங்களை எல்லாத்தையும் அடிச்சு போட்டானா, என்னடா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாடா, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு, நான் வெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு வந்து அந்த சைடு இருக்கிறவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் ஒரே ஒரு குத்து தான் குத்துனான், அது அவ்வளோ பவர்ஃபுல் வந்துச்சு, ப்ளீஸ் இது என்னோட கடைசி ரெக்வஸ்ட் வச்சுக்கோங்க ப்ளீஸ், எப்படியாச்சும் என்னை ஒரு தடவை மட்டும் காப்பாற்றுங்க, இவன்ட்ட தெரிய காப்பாற்றுங்க அப்படி வந்து டர்க்கி வந்து அழுதுகிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடு பார்த்தா யாரா பேசுறது அப்படின்னு அங்கே பின்னாடி வந்து சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தன் கேட்குறான். இந்த சைடு அந்த வாயில் சிகரெட் வச்சுருக்க என்ன சொல்கிறான்னா, அது நம்ம ஜூனியர் தான், அந்த டர்க்கி இருக்கான்ல, ஏதோ ஒருத்தன் வந்து அவனை அடிச்சிட்டாங்களாம், ஸோ நம்ம போய் அவனுக்கு உதவி பண்ணுமா அப்படின்னு இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே பின்னாடி இருக்க வந்து சரி பரவாயில்ல, அவன் என்ன அவ்வளோ குட்டாவாக இருக்கான், அப்போ எனக்கும் போர் அடிக்குது இங்கே இவங்களை அடிக்கிறதுக்கு, சரி அவனை போய் ஒரு அடி அடிப்போம் அப்படின்னு வந்து அங்கே பின்னாடி ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறான். இங்கே முன்னாடி உட்காந்துருக்கிற வந்து ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம எப்பயும் போல் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடு, அங்கே வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது இங்கிட்ட வந்து அந்த டர்க்கி வந்து ரொம்ப 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 நன்றி சார், ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டு நீ செத்துட்டாடா அப்படின்னு வந்து ரொம்ப வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்து கொஞ்சம் கழிச்சு பார்த்தா
ஹே நீ வேணா கொஞ்சம் சாப்பிட்றியா அப்படின்னு யாரோ வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ வந்து டர்க்கிக்கு வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா நான் மட்டும் தனியாக சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ என் கூட சேர்ந்து சாப்பிடு அப்படி சொல்லும்போது டர்க்கிக்கு வந்து அதிர்ச்சி, ஒருவேளை எல்லாத்தையும் கேட்டானோ இல்லையோ அப்படின்னு வந்து இருக்கான். இல்லை நீ வந்து சாப்பிடு, நீ எல்லாத்தையும் சாப்பிடு, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி தரேன், பிரெட்டு சாப்பிடு, ட்ரிங்கு குடி, எல்லாமே உனக்கு தான், எல்லாம் உனக்கு தான், நீ சாப்பிடு அப்படின்னு வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அப்படியா அப்படின்னா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து அவனும் சாப்பிட்டுட்டு அந்த ஃப்ரைஸுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். இதில் அந்த ஃப்ரைஸுக்கு வந்து ரொம்ப அப்படியே ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், அப்போ அந்த டர்க்கி வந்து நம்ம ஹீரோட கையை பார்க்கணும். ஒரு நிமிஷம், நான் அவனோட கையை பார்த்தேன், அவன் செவுத்துல மோதுனா, அதாவது அந்த செவுத்தை உடச்சா அவன் கையில் அடிபட்டு இருந்துச்சு, அது எப்படி இப்போ நல்லா இருக்குது, எப்படி அவனுக்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்து சரியாச்சு, இது என்னது இது அப்படின்னு வந்து டர்க்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து டர்க்கிக்கு ஒரு நியூஸ் நான் வருது. அதாவது என்னென்னா, இந்த மாதிரி எபிலிட்டி இருக்கவங்களாம் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள மாட்டி கொடுத்தா இந்த மாதிரி அமௌண்ட்டும் தருவாங்க. அங்கே வந்து அம்மா நீ ஏதாச்சும் ஒரு ஹார்ட் மியூட்டன்ட்டா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வாயில் குடிச்சது எல்லாத்தையும் அப்படியே அந்த ப்ரைஸ் மேலே தூக்கிக்கிட்டு இருக்கு. அந்த டாக் வந்து எதுக்கு எவ்வளோ தூக்கி போட்டேன் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோ இல்லை என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு ஹீரோ வந்து ரொம்ப பயத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த சைடு பார்த்தா ப்ரைஸ் எல்லாத்தையும் வெளியே துப்பிட்டானே அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஹார்ட் மியூட்டன்ட் வந்து பார்த்ததே இல்லை. அது போக இவனை பார்த்தா நார்மல் பர்சன் மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை இவனோட ஹார்ட் மியூட்டன்ட் வந்து அவ்வளோ டேஞ்சராக இருக்காதோ அப்போ வந்து டர்க்கி நினச்சிக்கிட்டு இருக்கான். இதை அப்படியே அங்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கான். நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னேன்ல, ஆமாம் அவனுக்கு வந்து ஹார்ட் மியூட்டேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது ஹார்ட் மியூட்டேஷனா, என்னது அப்படின்னா உன் பக்கத்தில் இருக்கவே ஹார்ட் மியூட்டேஷன் அப்படின்னு கத்தும்போது அங்கே இருக்க எல்லாம் சண்டை போடுறாங்களா, அப்படியே அந்த பாஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹார்ட் மியூட்டேஷனா $1 million கிடைக்குதுல்ல, அதனால ஆமாம்மா அவன் வந்து ஒரு ஹார்ட் மியூட்டேஷன் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான்னு. அதனால வந்து இது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும், நம்ம இங்கேயே இவனை அப்படியே மறந்துடுவோம், நம்ம வேறு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் என்ன சொல்கிறீங்க புரியல. அதாவது நீ அவனை வந்து அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு வா, அந்த பிளான் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் புரிஞ்சிச்சு அப்படின்னு வந்து கடைசியாக வந்து டர்க்கி சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து நான் சாப்பிட்டேன் நம்ம போகலாமா அப்படின்னு கேட்கும்போது, அந்த சைடு டர்க்கி வந்து இவனை வந்து வச்சிருக்கணுமே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஃபோனை அந்த சைடு வச்சுட்டு, ஏன்னா அதுக்குள்ளே சாப்பிட்டியா லஞ்ச் பிரேக் இப்போ இன்னும் முடியலையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் வயிறு ஃபுல்லாகிடுச்சு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் அப்போ அந்த டர்க்கி நினைக்கிறான், இவனை இப்போ இப்படியே அமுச்சு விட்டோம்னா என்ன பண்ணுறது, அப்போ அவனை வந்து நம்ம வேறு எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போவோம். ஓகே சரி, நீ கிளாஸை ஸ்கிப் பண்ணுறியா, நம்ம வேறு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கிளாஸை ஸ்கிப் பண்ணுமா, ஆனால் நம்ம ஹீரோ தான் கிளாஸுக்கு போகலையே, ஆனால் சரி அப்படின்னு வெளியே போகும்போது அந்த இடத்துல பார்த்தா கேம் லேண்ட்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே போனால் வா சூப்பராக இருக்குது, எல்லாமே மின்னுது, நல்லா இருக்குது இந்த இடம் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ அங்கிட்டு இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த டர்க்கி வந்து இப்போ தான் நீ வந்து ஆர்கேட் பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து கேட்குறான். ஆர்கேடா, நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்ததே இல்லை, இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அமைதியாக இருக்குது, நல்லா இருக்குது, இந்த இடத்துல இருக்க எல்லாமே அமேசிங்காக இருக்குது அந்த ஹீரோ சொல்லிக்கிட்டே இன்னொன்று இடத்துக்குள்ளே போய் பார்த்தா அந்த சரி எக்கச்சக்கமாக பொம்மை இருக்குது. இது அந்த கேரக்டர் தானே, இது வந்து அந்த சாங்கோட அந்த கீ செயினில் இருந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு ஹீரோ வந்து அங்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கானா. அப்போ டர்க்கி வந்து இதான் அவனோட ஃபஸ்ட் டைம் இந்த கிளாம் மிஷினை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வந்து ஏதோ வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு வந்தது மாதிரியே இருக்கானே அப்படின்னு டர்க்கி நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து நம்ம ஹீரோ வந்து இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது கேட்கும்போது, இதில் முதல் நம்ம காசு போனால் அப்போ தான் ட்ரை பண்ணேன், அப்படியா ஓகே இது என்ன மூவ் ஆக மாட்டுறது, இது என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ வந்து கேட்கும்போது, சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து டர்க்கி சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல டர்க்கி வந்து ஒரு பொம்மையை எடுத்துக்கிட்டு இருக்கானா, இதை இப்படி தான் பண்ணோம், இப்படி தான் அந்த பொம்மையை தூக்கணும், அந்த கிளா மூவ் ஆகுது, அது எப்படி மூவ் ஆகுது, இங்கிட்டு பட்டத்துட்டு அது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிற ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சரி கடைசி அந்த பொம்மை வந்ததுக்கு அடுத்து எனக்கு ஒரு பொம்மை கிடச்சிச்சு ஜாலி ஜாலி, இப்போ ஏன்ட்டே வந்து அவன்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை இருக்குது ஜாலி அப்படின்னு ஹீரோ வந்து ஒரு போக்கி பாலை பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப ஃபன்னாக இருக்குது, இதுதான் ஆர்கேடா அப்படின்னு வந்து ஹீரோ கேட்கும்போது, ஆமாம்மா இதுதான் ஆர்கேடு, பர்ஃபெக்ட், இவன் மொத்தமாக இப்போ என் வலையில் விழுந்துட்டான், இவனை அப்படியே பிடிச்சே வச்சுருந்தா போதும் அப்படின்னு வந்து அந்த செட் ஆர்க்கியும் நினச்சிக்கிட்டு இருக்கான். அங்கே பார்த்தியா காயின் கரக்கி, அந்த சைடு நீ போயிருக்க மாட்டேன் என் கூட வரியா அப்படின்னு கேட்கும்போது, காயின் கரக்கினா என்னது, கரோக்கினா ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து பாட்டு பாடுறது, அதான் கரோக்கி, நீ உனக்கு பிடிச்ச பாட்டை தான் சொல்லு, அந்த பாட்டை வந்து நம்ம இங்கே பாடலாம் அப்படின்னு வந்து டர்க்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடு வந்து ஹீரோ வந்து பாட்டா எனக்கு ஒரு பாட்டும் தெரியாது, அது பாட்டு தெரியாதா, சரி உனக்கு என்ன பாடணுமா பாடு, ரொம்பலாம் வந்து வெக்கப்படாத, உனக்கு பிடிச்சதை பாடு அப்படின்னு வந்து டர்க்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட ஹீரோ வந்து அந்த சைடு இருக்கிற ஒரு ரைம்ஸ் பாடிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ வந்து ஒரு ரைம்ஸை வந்து பாடிக்கிட்டு இருக்கான். நான் தமிழில் சொல்கிறேன், நம்ம கையை பிடிக்க போது அவங்களோட விளையாண்டே அப்போ காட்டன் கேண்டியே நான் சாப்பிட்டேன் அப்படின்னு வந்து ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். என்ன இது கரைக்கில் வந்து குழந்த மாதிரி பாடிக்கிட்டு இருக்கான், இவன் பார்த்தா குழந்த மாதிரி தெரில, ஏன் இப்படி பாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து டர்க்கி நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் அப்புறம் ஹீரோ வந்து இந்த பாட்டை நான் பாடக்கூடாதா, ஆனால் எனக்கு இந்த பாட்டு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னது
என்னோட 7வது வயசு இருக்கும்போது என்னோடய ஃபேமிலியிலேருந்து என்னை பிரிச்சுட்டாங்க. எங்கள் அம்மா வந்து எனக்கு கடைசியாக இந்த பாட்டை தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் எனக்கு நார்மல் லைஃபே கிடையாது, இந்த பாட்டை மட்டும்தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்கிறான். அந்த சைடு அந்த ஃப்ரைஸே வந்து ரொம்ப ஃபீல் ஆகி நம்ம ஹீரோ வந்து கையை வச்சு தொட்டுக்கிட்டு இருக்கு, கவலைப்படாதடா அப்படின்னு. என்னது இவன் 7 வயசாக இருக்கும்போது இவன் குடும்பத்துலேருந்து பிரிச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா? இவனுக்கு ஒரு நார்மல் லைஃபே இல்லையா? யார் தான் இவன்? ஹார்ட் மியூட்டேஷனோட வாழ்க்கையெல்லாம் இப்படி தான் இருக்குமா? தனியாக தான் இருப்பாங்களா? இந்த மாதிரி ஒரு பர்சனையா நான் அடிக்கணும்னு நினச்சேன், இவனையா நான் இப்படி பண்ண நினச்சேன், இந்த மாதிரி ஒரு அப்பாவியை போட்டால் நான் இப்படி பண்ண நினச்சேன், இதுக்கெல்லாம் அப்படின்னு வந்து டர்க்கி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. என்னடா அவன் நல்லவனாக மாறுறானா? அவன் நல்லவனாக மாறுறான். ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக சரி கவலைப்படாதவனுக்கு ஒரு நார்மல் லைஃப் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன், என்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு இருக்குது, என் கூட வா அப்படின்னு வந்து டர்க்கி கையில் காசு எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அது போக இந்த புது உலகத்தை உனக்கு மொத்தமாக நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு என்னாச்சு திடீர்னு எனர்ஜெட்டிக்காக மாறிட்டா அப்படின்னு பார்க்கும்போது அந்த சர்ப்ரைஸ் அது நீங்கள் எங்கே கூட கூட்டிகிட்டு போனா வருவேன் அப்படின்னு இருக்கு. ஒரு சைடு காமிச்சா ட்ரம்ஸை நல்லா வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இப்படி தான் வாசிக்கணும், நல்லா தட்டு 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 வேகமாக தட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒத்த கையை வச்சு தட்டிக்கிட்டே இருக்கான். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு பார்த்தா இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இருக்கும், அங்கே போய் 2 பேர் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. சீட்டிங் பண்ணக்கூடாது, ஒழுங்கா இப்படி தான் ஆடணும், அப்படி தான் ஆடணும், இதை இப்படி தான் நகர்த்துறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் இது எப்படி விளாடுறது, என்னமோ வருது ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு பார்த்தா டான்ஸ் ஆடும்போது அங்கே டர்க்கி வந்து நல்லா டான்ஸ் ஆடுறான். நம்ம ஹீரோக்கு தான் டான்ஸ் வராதுல்ல, அந்த ஸ்டெப்பை பார்த்து ஆடணும். நம்ம ஹீரோ அப்படியே பொத்துக்கிட்டு விழுந்துட்டான் அப்படின்னு கத்துறான். என்ன தம்பி என்னாச்சு ஆட முடியலையா, அவனைய பார்த்து ரொம்ப ஓப்லஸாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இதான் வந்து மொதல் டைம் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் அப்படியே பொழுதெல்லாம் போனதுக்கு அடுத்து இந்த செட் டர்க்கி தான் ரொம்ப டயர்டாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப டயர்டாகிட்டே விளாண்டு அப்படின்னு டர்க்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. ஆர்கேட் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, நான் இந்த மாதிரி என்னோட என்டையர் லைஃப்பில் இந்த மாதிரி வந்தது கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ வந்து தண்ணியை கொடுக்குறான், இதை டர்க்கி குடிச்சிக்கிட்டு இருக்கான். நான் தான் சொன்னேன் இது ரொம்ப ஃபன்னாக இருக்கணும்னு அப்படின்னு வந்து டர்க்கியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ டர்க்கி குடிச்சிட்டு இருக்கோமா அவனுக்கு ஏதோ ஒரு ஃபோன் வருது. யாரா கால் பண்ணுறது இந்த நேரத்தில் அப்படின்னு பார்க்குறான். யார் இது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல யோ லிட்டில் பீஸ் ஆஃப் ட்ராஷ், என்னடா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா அப்படின்னு அந்த சைடு வந்து வாய்ஸ் வருது. ஸோ நம்ம டர்க்கி வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பால இந்த மாதிரி ஒருத்தர் ஹார்ட் மீட் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பால, அவங்க இதை கால் பண்ணுறாங்க. ஐயோ இது பிரதர் யாங்சங் தானே, நான் அவன்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரின்னு, அப்போ அவங்க கண்டிப்பாக இவனை அடிக்க தான் வருவாங்க, நான் அது மறந்தே போயிட்டேன், நான் இவன் கூட ஜாலியாக இருந்ததில் இதை மறந்தே போயிட்டேனே அப்படின்னு டர்க்கி நினச்சிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறான். பார்த்தா டர்க்கி ஹீரோ வந்து ஃபோட்டோ எடுத்தெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குட் ஃபோட்டோ, இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் எப்படி இது பண்ண முடியும், நான் என்ன இப்படி இடியட்டாக மாறிட்டேனா அப்படின்னு டர்க்கி வந்து 2க்கும் நடுவில் இருக்கான். இவன் வந்து போட்டு கொடுக்கலாமா வேணாமான்னு. அப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கு அடுத்து டர்க்கி ஒன்று முடிவு எடுக்கிறான். அப்புறம் அந்த சைடு வந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் என்ன அமைதியாக இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா டர்க்கி மட்டும் தனியாக வரான். எல்லாரும் வந்து என்னது அப்படின்னு கேட்குறாங்க. இனி ரொம்ப மன்னிச்சிருங்க சார், அவன் ஹார்ட் மியூட்டன்ட்லாம் கிடையாது, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து டர்க்கி வந்து நம்ம ஹீரோட ஐடென்டிட்டியை வந்து காப்பாற்றுறதுக்காக அங்கே கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அங்கே இருக்கிற கேங்காரங்கன்னா என்னது இதுக்காடா எங்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு எல்லாம் கத்திட்டு இருக்கும்போது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து இந்த டர்க்கி சொல்லிட்டு இருக்கான். அப்போ டர்க்கிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறேன் ஹீரோட விளாண்டதுக்கு. அப்போ ஹீரோ என்ன சொல்லிப்பானா, இந்த மாதிரி என்னோட ஃப்ரைஸ் மட்டும்தான் என்னோட குடும்பத்தில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு அங்கே இருக்க அந்த டர்க்கிக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஐயோ ரொம்ப சேடாக இருக்கான். ஆனஸ்ட்டாக பார்த்தோன்னா எனக்கு இதே மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது தெரியுமா. இதான் என்னோட போ 17, அதாவது இவன் வந்து ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது இறந்து போயிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த கதை, அதாவது அவனும் டாக் வளர்த்துருக்கான், அதோட கதையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த டாக் வந்து என்னோட கண்ணு முன்னாடி அது இறந்து போச்சு, அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. அந்த மாதிரி உன்னை நான் என் வாழ்க்கையில் என்னால் அதை ஃபீல் பண்ணவே முடியல, நானே அவனை கொலை பண்ணதுக்கு சமமாக இருந்துச்சு, அதில் நான் இன்னும் கில்ட்டாக இருக்கேன் அப்படின்னு வந்து டர்க்கி வந்து அவனோட சொந்த கதையை வந்து ஹீரோட்ட சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ப்ரெசென்ட்டை காமிக்கிறாங்க. அப்போ வந்து இது ஒன்றும் அவனை பற்றி இல்லை, அந்த டாக்காக தான், அவன் இறந்து போயிட்டானா அப்போ அந்த டாகை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு வந்து கல் மனசோட டர்க்கி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது ஹீரோவை பிடிச்சிட்டு போயிட்டா அப்போ அந்த நாய் மட்டும் தனியாக இருக்கும்ல, அதாவது ஹீரோ மேலே இருக்க சிம்பத்தியாக டேரெக்டாக சொல்லாமல் அந்த டாக்னால தான் நான் இவனை காப்பாற்றுறேன் அப்படின்னு வந்து அவன் தன்னை தேத்திக்கிட்டு இருக்கும்போது யாரோ வந்து குத்த வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை டர்க்கி பார்க்கறக்குள்ள அவனுக்கு ஒரு பெரிய பஞ்சை வந்து வாங்கிட்டான். அந்த இடத்துல வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து அவன் அப்படியே பின்னாடி விழுகும்போது அப்படியே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கான். டர்க்கியூ என்னைய பார்த்தா உனக்கு என்ன ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியுதா, என்ன ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக சொல்லு எங்கே அந்த மியூட்டேஷன். அப்போடு இந்த சாப்டர் முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க பேனல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் வருது. ஸோ ஒரு 30 நிமிஷம் அந்த மாதிரி தான் கம்பைன் பண்ணி தான் போட போகிறேன். அப்படி போட்டு கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்க, ஏன்னா வந்து எக்ஸாம் போயிட்டுருக்கு. இதுவே வந்து நான் ரொம்ப படிக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கடுத்து இந்த வீடியோ வரும், பட் வந்து ஒரு
10 டேஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அதாவது கரெக்டாக அடுத்த 1ஆந்தேதி இல்லைனா 29ஆந்தேதி கூட எதிர்பாருங்க. நான் அப்போலேருந்து ரெகுலராக உங்களுக்கு பிடிச்ச எல்லா வீடியோவும் ஒரே நாளில் போட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அது இதுக்கடுத்து நாளாக அதிகமாக எக்கச்சக்கமான வீடியோஸ் நான் போட போகிறேன். அது அடுத்த 1ஆந்தேதியிலேருந்து போட போகிறேன். ஸோ கவலைப்படாதீங்க. அது போக உங்களுக்கு பிடிச்ச இந்த மான்வா இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஹாலிடே முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் ஸ்பெஷல் ஆக்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமாக நீங்கள் உங்களோட மான்வா ஃபேவரட்டை போடுங்க. அது யாராச்சும் போடாமல் இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக போகிறேன். அதுவும் மீறி யாராச்சும் போட்டு அது ரொம்ப நாளாக கண்டினியூ பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. பை கைஸ்.